வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு எண்களும் தொடர் வரிசைகளில் பயிற்சி 2.6ல் 6வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 5வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 450க்கு குறைவாக உள்ள அனைத்து ஒற்றை மிகை முழுக்களின் கூடுதல் காண்க. பாருங்கள், 450க்கு குறைவாக உள்ள ஒற்றை மிகை முழுக்களை கூடுதல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ 450க்கு குறைவாக ஒற்றை எண்கள்னால் 1, 3, 5, 7, 9 இதுதான் ஒற்றை எண்கள். ஓகேவா? 450க்கு குறைவாக உள்ள ஒற்றை எண்கள் 1, 3 இதுதான். அதை எடுத்து எழுத வேண்டியதான். உள்ள ஒற்றை எண்கள் ஒற்றை முழுக்கள். ஓகேவா? இது இந்த ஒற்றை முழுக்கள் எப்படி இருக்கணும்? 1, 3, 5, 7, 9, 11 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். போயிட்டு எது வரையும் சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ பாருங்கள், 450 தான் சொல்லியிருக்காங்க. 450க்கு குறைவாக. அப்போ 450 குறைவாக என்ன இருக்குன்னா ஒற்றை எண் 449. ஓகேவா? இதுதான். இதில் எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. இதை நம்ம ஒன்று ஆட் பண்ணிகிட்டு இருக்கு, டைம் பற்றாது. எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு n=a/d + 1. ஓகேவா? இந்த ஃபார்முலாவில் இதை சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். L லாஸ்ட் உறுப்பு, A ஃபஸ்ட்டு உறுப்பு, D 3 - 1. ஓகேவா? A = 1, D = 3 - 1 = 2, L = 449. L 449 A - 1 D 2 + 1. இப்போ 449 1 போச்சுன்னா 448/2 + 1. 2ஆல் 448 அடித்தோம்னா 224. இப்போ இதை ஆட் பண்ணோம்னா 1ஓட 225, n = 225. ஓகேவா? இதை SN ஃபார்முலாவில் நம்ம எழுத போகிறோம். எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதானே SN ஃபார்முலா. SN = n/2 2a + n-1 d. ஓகேவா? இதில் SNக்கு பதிலாக nக்கு பதிலாக 225 225/2 2 Aக்கு பதிலாக 1 + 225 - 1 Dக்கு பதிலாக 2. ஓகேவா? = 225 அப்படியே இருக்கும். 225/2 அப்படியே இருக்கும். இந்த 2 இருக்குது பாருங்கள், அப்படியே இருக்கும். ப்ளஸ் 224 × 2. அடுத்து இதில் ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி எழுத போகிறோம். 225/2 2 + 200 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 448. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 225/2 ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 250. ஓகே, 225/2 × 250 450 அதை அடித்தோம்னா 225. ஓகேவா? 450 அடித்தோம்னா 225. இதில் 225 நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். = 225 × 225 225 இப்போ இதை மல்டிபிள் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்குன்னா 50,625 கிடைக்கும். இதுதான்
450க்கு கீழே உள்ள குறைவான ஒற்றை எண்களின் கூடுதல் வந்து 50,625. ஓகேவா? 450க்கு குறைவாக உள்ள ஒற்றை எண்களின் கூடுதல் 50,625. 50,625. அவ்வளோதான் அந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள்.